ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஜொமேட்டோ தான் ஓட்ட போகிறோம். இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா February 28 ஆகுது. இப்போ மணி கரெக்டாக 12 மணி ஆகுது. நம்ம 12 மணிக்கு தான் ஜிக்கா ஆன் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்க காய்ஸ், ஒரு வழியாக நம்ம மொபைல் ஹோல்டர் மாட்டிட்டோம் புதுசு. இது வந்து பார்த்திங்கன்னா 450 வந்தது. எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. யூஸ் பண்ணி பார்த்து தான் நான் இது எப்படி இருக்குன்னு சொல்லுவேன் உங்ககிட்ட. ஓகே சார், ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணுற லொக்கேஷனுக்கு வந்துவிட்டோம். ப்ரோ 8293 ப்ரோ, 8293 ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு கைஸ். ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நியர் தான். சரி, புது மொபைல் ஹோல்டர் யூஸ் பண்ணுறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ். பழசுக்கும் இதுக்கும் பழசுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கைஸ். அது அப்படியே கிளிப்பு போல் இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, யூஸ் பண்ண பழகிடும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஃபஸ்ட் ஆர்டர் நான் டெலிவரி பண்ண போயிட்டு இருக்கேன். செகண்ட் ஆர்டர் பிக்கப் பண்ண சொல்ல கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். செகண்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டோம். இங்கே தான் கிட்டத்தட்ட பெருங்குடி கிட்ட தான் போட்டிருக்காங்க செகண்ட் ஆர்டர் டெலிவரி லொக்கேஷன். ஒரு ஆள் கைஸ், இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து மந்த் எண்டு இல்லை, நீங்கள் சேல்ரி போட்டிருப்பாங்க நிறைய பேருக்கு. கொஞ்சம் ஆர்டர் போடுவாங்க சேல்ரி வந்தவொடனே. இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி அட்லீஸ்ட் இன்றைக்காச்சும் ஒரு 1000 சொன்னாலே நடக்கவே மாட்டேது கைஸ். 1000 என் ஃபஸ்ட்லாம் வருஷம்லாம் 1000 நான் கேஷில் எடுப்பேன் கைஸ். நான் 1200 1300 எடுத்து தான் தினமும் வீட்டுக்கே போவேன். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஒரு 800 தான் எடுக்க முடியுது. அதிலே பெட்ரோலுக்கு மைனஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நம்ம கைக்கு 500 550 தான் நிற்கிது. என்ன பண்ணதுனே தெரில. இன்றைக்கி எடுக்கணும் கைஸ். ஏன்னா நம்மளுக்கு இஎம்ஐ டேட் வர கொஞ்சம் நெருங்கிட்டே வருது. எடுக்கணும். நிறைய இருக்குது, பிளான் பண்ணி வச்சுருக்கேன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. 2 இடம், எல்லாத்துக்குமே காசு தேவைப்படுது. பார்க்கலாம் கைஸ் எப்படி இதுன்னு. ஏன்னா இதுக்கப்புறம் ஓட்டி ஆகணும். இன்னும் ஜொமேட்டோ வண்டி ஓட்டினா நிறைய பேர் கேட்குறாங்க, போட்டு ஓட்டுங்க ப்ரோ அப்படின்றாங்க. அதையும் ட்ரை பண்ணணும், ஸ்விக்கியும் ட்ரை பண்ணணும், ரேபிட்டோவும் ட்ரை பண்ணணும். ஏன்னா நம்ம எல்லா ஆப்பையும் வச்சுருக்கோம். அது எல்லாமே ஓட்டி பார்த்துட்டு எது அதில் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுலேருந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணோம் கைஸ். நம்ம அதுலேருந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்பை சூஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம ஒரு 2 லட்சம் சேலஞ்சை பண்ணோம் கைஸ். அதான் பார்க்குறேன். இந்த மொபைல் ஹோல்டர் நம்மளுக்கு கொஞ்சம் பழக்கமாகல கைஸ் இது. ஏன்னா ஒருவருக்கும் திருவி எடுக்க வேண்டியதாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. நம்ம பழைய மொபைல் ஹோல்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் டைப் தான். எவ்வளோ வாட்டியான எடுத்துக்கலாம், எவ்வளோ வாட்டியான போட்டுக்கலாம். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க வீடியோலாம், நான் எவ்வளோ ஸ்பீடாக எடுத்து எவ்வளோ. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று க்ளோஸ் பண்ணுற மாதிரி. இது பயமாக இது ஃபோனுக்கு பறந்துடுமா அப்படின்னு. பார்க்கலாம் இது செட் ஆகலாம் இல்லையான்னு பார்த்துட்டு. இல்லைனா இதை கழட்டி வச்சுக்கணும் கைஸ். நம்ம இதை அதை வாங்கிக்கலாம். அது நான் வந்து ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா 3-4 நாள் கிட்ட ஆகும். அதனால தான் கைஸ் நான் வாங்கலை அதை. இல்லைனா அந்த மொபைல் ஹோல்டரே வாங்கிட்டு இருப்பேன். சரி, 4 நாள் வெயிட் பண்ண முடியாது சொல்லி இதை வாங்கிட்டேன். இதே 450, அது கிட்டத்தட்ட 170 தான் வரும். நல்லா சூப்பராக இருக்கும் கைஸ் அது. ஆனால் இது நம்மளுக்கு வேஸ்ட்லாம் ஆகாது. இதை கழட்டி வச்சுட்டா கூட நம்ம ஃப்யூச்சரில் மேபி இந்த வருஷம் எண்டுலலாம் பைக் வாங்கிடுவோம் நம்ம R15. அந்த பைக் கூட போட்டுக்கலாம் இந்த மொபைல் ஹோல்டரில். ஒன்றும் வேஸ்ட்லாம் ஆகாது. பார்க்கலாம் இது செட் ஆகுதான்னு பார்க்கலாம். செட் ஆச்சுன்னா விட்ருவேன், செட் ஆகலன்னா மாற்றிடுவேன் கைஸ். ஓகே சார், செகண்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். தேர்ட் ஆர்டர்லேருந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். தேர்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணுற லொக்கேஷனுக்கு வந்துட்டோம் ப்ரோ. 1294 தேர்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு கைஸ். தேர்ட் ஆர்டர் டெலிவரி லொக்கேஷன் எங்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா துறப்பாக்கம் கைஸ். வண்டிக்கு பெட்ரோல் வர போனோம் கைஸ். வண்டிக்கு பெட்ரோல் வர கம்மியாக இருக்குது. பார்க்கலாம். பெட்ரோல் பங்க்கு போகிறவள இருக்குது ஆனால் இந்த சைடில் இங்கே பெட்ரோல் பங்கே இல்லை. அந்த சைடு கணஞ்சாவடியில் இருக்குது. பார்க்கலாம் கைஸ். எனக்கு கொஞ்சம் இந்த மொபைல் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் லைட்டாக ரிஸ்க்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நான் எதுவுமே மொபைல் ஓட்டு யூஸ் பண்ணதே கிடையாது. பார்க்கலாம் எப்படி செட் ஆகிடும் நம்புகிறேன். சரி, ஓகே சார். நான் இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அதுக்கப்புறம் 4th ஆர்டர் போட்டிருக்காங்க. நம்ம இங்கே பெருங்குடி கிட்ட தான் போட்டிருக்காங்க, BSN மாலில். நல்ல வேலை கைஸ், ஒரு பெட்ரோல் பங்கு கிடச்சிருக்கு கைஸ் நம்மளுக்கு.
ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ட்ரை ரொம்ப ஆகிருக்க வேண்டி திறந்து பார்த்தேன், ரொம்ப கண்டிஷன் கம்மியாக தான் இருந்தது. என்ன கைஸ் யாருமே இல்லை பெட்ரோல் பங்க்கில். ஐயோ யாருமே இல்லையே. எந்த சைடு? அந்த சைடா? 200 200. நைஸ். 4th ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டோம். கேக்கு தான். லொக்கேஷன் எங்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, டெலிவரி லொக்கேஷன் எங்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா துறப்பாக்கம். ஓகே, துறப்பாக்கத்துக்கிட்ட தான் போகிறோம். பரவாயில்ல. யார் அக்கா? எவ்வளோ நைட்டு 1 மணி ஆகுது. தேட்ரு இது. காய்ஸ் 5வது ஆர்டர் பிக்கப் லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். ப்ரோ 7613. தேங்க்யூ ப்ரோ. கைஸ் 5வது ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. இது டெலிவரி லொக்கேஷன் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா, பரவாயில்ல கைஸ், பெருங்குடி தான் காட்டுது. பரவாயில்ல, பெருங்குடி. இன்றைக்கி வந்து 5 ஆர்டர் ஜோனுக்குள்ளே வச்சுருக்கானுங்க. பரவாயில்ல. இந்த இரும்புப்படி ஏரியாவில் தான் கைஸ் கொஞ்சம் போகுது. ஃப்ரான்சிஸ் எடுத்து உள்ளே வச்சுருக்கானுங்க. இங்கேருந்து நம்ம அங்கே போகணும். வண்டி நம்ம எங்கே லாஸ்ட்டில் விட்டுருக்கோம். அவ்வளோ தூரம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அங்கே விட்டு இங்கே உள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம். அது நான் கத்துவானுங்க போல். ஆனால் எல்லோரும் வெளியே தான் விட்ருப்பானுங்க. இதில் போயிட்டு வரதுக்குள்ளேயே மூச்சு நம்மளுக்கு அப்படி வாங்குது கை. நம்ம நைட்டு முதல்ல ஏமாட்டோம்னா மாடிக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்க தேவையில்ல, எல்லாம் கீழே வந்து வாங்கிப்பாங்க சொல்ல நம்ம நைட்டு ஓட்டுறோம். அதுலேயே ஒரு சில கஸ்டமர் இப்போ போனாலாம் வந்து பார்த்திங்கன்னா கேக்கு 1/2 hour வெயிட் பண்ண வச்சிட்டானுங்க கைஸ். ஏதோ மீட்டிங்கா, கொஞ்சம் 1/2 hour வண்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னாரு. கொசுக்கடியில் வெயிட் பண்ணுவோம் அவ்வளோ நேரம். சரியான கொசு கைஸ் அங்கே சென்னை வண்ணக்கிட்ட. இன்னும் தெரில, ஒரு 2 மாதம் பெருங்குடியில் ரொம்ப கொசு வருது கைஸ். நிற்கவே முடியல. அப்படியே நடந்துனே இருந்தோம். ஐயோ பர்கர் கைஸ். இது பர்கர் போட்டு வாங்கிடுவாங்க. சேஃப்டியாக எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் கைஸ். நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலே இவனுங்க எதனா ப்ராப்ளம் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டுறானுங்க டேமேஜ்னு சொல்லி. நம்ம தான் விழுறோம். அப்புறம் அதான் கைஸ் 1/2 hour வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கேக்கு கொடுத்துட்டு வந்தேன் கைஸ். நான் இன்றைக்கி அட்லீஸ்ட் ஏன்னா நம்மளுக்கு ஃபோனோட இஎம்ஐ காசு வச்சுருந்தோம். அம்மா வந்து கேட்டாங்க, காசு தேவைப்படுதுன்னு சொல்லி கொடுத்துட்டோம், கேஸ் வாங்கணும்னு சொல்லி. நம்ம வீட்டு காசே இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இது வரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2K கிட்ட தான் நம்ம ஓட்டியிருக்கோம். இன்றைக்கி ஒரு 1000 ஓட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஒரு 3000 கிட்டே இன்றைக்கி ஓட்டிட்டோன்னா நம்ம ஒரு 2700 வந்து நம்ம வித்ட்ரால் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சுடணும் நாளைக்கு நம்ம ஐஃபோனோட இஎம்ஐ, செகண்ட் இஎம்ஐ. அதான் இன்றைக்கி எப்படியாச்சும் ஓட்டிடணும் கைஸ். இன்றைக்கி கஷ்டப்பட்டாச்சு. ஓட்டிட்டு அதுக்கப்புறம் கார்டுக்கு அதுக்கப்புறம் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு வாரம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போகணும் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம், போட்டு தான் ஆகணும் கைஸ் ஹார்ட் ஒர்க்கு. சரி கைஸ், நான் டெலிவரி பண்ணிட்டு 6th ஆர்டர்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். 6வது ஆர்டர் போட்டாங்க. இங்கே தான் YMC கிட்டே போட்டிருக்காங்க. பரவாயில்ல கைஸ், 2 மணிக்குள்ளே ஒரு 6 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 6 ஆர்டர் இருக்குது. பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகும் தெரில முடிக்க. அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் ஏர்ன் பண்ணிட்டு தான் கைஸ் கன்ஃபார்மாக போகணும். பரவாயில்ல, சூப்பர். இன்னொரு ஆர்டர் போகிறாங்க கைஸ், பேட்ச் ஆர்டரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 நாளாக பேட்ச் ஆர்டரே போடவே இல்லை கைஸ். உங்களுக்கு அதே இடத்துல தான் சூப்பரு, அதே கல்ல பேட்ச் ஆர்டரு. பரவாயில்ல, பேட்ச் ஆர்டர் போட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லது தான். இன்னொரு பேட்ச் ஆர்டர் போட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். பேட்ச் ஆர்டர் போட்டால் 2 ஆர்டர் கணக்கு வந்துடும் கைஸ் நம்மளுக்கு. நம்ம அப்படியே வேறு லெவலில் இருக்கலாம். இவங்க ராங் ரூட்டில் போகிற பாருங்க. என்ன பண்ணது, ரோடு அங்கே கட் பண்ணி விட்டாங்க. கட் பண்ணி விட்டு நம்ம இப்படி தான் போய் ஆகணும். நம்ம OMR ரோட்டில் போனோம் ஆக்சுவலாக. அந்த ரோடு இப்போ கட் பண்ணி விட்டாங்க. அப்படியே இங்கே இந்த சைடு பூந்துட வேண்டியதான் கைஸ். ஒன்றுன்னு சொல்லணும், மேப்பு நல்லா இருக்குது கைஸ். இது நானும் நினச்சேன், யூஸ் பண்ண கரெக்டாக இருக்குது. ஒரு ஸ்டாண்டர்டு லெவலில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இதை வச்சு ஆனால் அப்படியே ஓப்பன் க்ளோஸ் இருக்குது ஆப்ஷனு. அப்படியே பண்ணிக்கலாம். ஒர்த்து தான். 450 இது. நம்மளுக்கு ஒரு 400 கொடுத்தாங்க கம்பெனி, 50 rupees கம்மி பண்ணி. ஒர்த்து தான்.
நம்ம R15 வாங்கினா இது மாதிரி தான் கைஸ் பண்ணோம். பார்ப்போம் எப்போ வாங்க போகிறேன்னு தெரில. வாங்கினா நம்ம கன்ஃபார்மாக இது மாதிரி தான் போடணும். இந்த பாருங்க கைஸ் அப்படியே நிற்கிது பாருங்க. நான் பார்க்காம இருந்தால் டொம்முன்னு வச்சு கீழே வந்துடும் வேண்டியதான். R15 வாங்கணும் கைஸ். இன்னும் இந்த வருஷத்துக்குள்ளே எப்படியாச்சும் வாங்க புஷ் பண்ணோம். பார்க்கலாம். ஏதாவது இந்த வருஷத்து ஒரு 6 மாதம் வரையும் தான் ட்ராவல் கண்டென்ட் பண்ணோன்னு நினைக்கிறேன் கைஸ். அதுக்கப்புறம் வெளியே போயிடணும் கைஸ். ஜொமேட்டோ கண்டென்ட் 6 மாதம் வண்டி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் ட்ராவல் தான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணினே இருக்கணும். நம்மளோட ஏமே அதுதான், எக்ஸ்ப்ளோரு. இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,00,000 ரூபா கொடுத்துட்டு இதில் ஏர்ன் பண்ணிட்டு ஒரு 1-1.5 கொடுத்துட்டு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கொஞ்சம் நாளைக்கு சொல்லிட்டு சொல்லிடணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணினே இருக்கணும் கைஸ். நம்ம ஒரு இடமா அதுதான் பிளான் வச்சுருக்கேன். இப்போ கூட நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 இடம் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்க ஆப்போசிட்டில் போகிற இடம் நம்ம பார்த்திங்கன்னா முருகர் தான். ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா முருகர் கோயில் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கோம். பார்க்கலாம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை போய்டுவோன்னு நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன் முருகர் கோயில். பார்க்கலாம் கைஸ், நல்லாயிருக்கும். திருப்பூர் முருகர் கோயில் இல்லை வேண்டினதெல்லாம் நடக்கும். நம்ம வேறு இன்னொன்று சொன்னோம் கைஸ். நம்ம கிட்டத்தட்ட 70 கிட்ட ரீச் பண்ணிட்டோம் கைஸ் சப்ஸ்கிரைபரு. ரொம்ப பெரிய விஷயம் கைஸ் சப்போர்ட் பண்ணதுக்கு. எனக்கு நல்லா நம்பவே இல்லை. ஆக்சுவலாக நான் உன்னை கேட்டால் நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணதே நான் நம்பவே இல்லை கொஞ்சம் நாளாக. இப்போ கூட நம்ப மாட்டேன். அது ஒரு விஷயம், நம்மளாம் ஓப்பன் பண்ணுவோமான்னு. ஆனால் நம்ம ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு ஒரு 70 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் கைஸ். அதுவும் 15 நாள் தான் ஆகுது நம்ம ஓப்பன் பண்ணி, அதுக்கே 70 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் கைஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நல்லா. ரொம்ப நன்றி கைஸ். கைஸ் ஆர்டர் பிக்கப் பண்ண இடத்துக்கு வந்துவிட்டோம். ரெண்டுமே ரெடியாக தான் இருக்குது. ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். ரெண்டுமே பெருங்குடி தான் கைஸ். பரவாயில்ல, ரெண்டுமே பெருங்குடி கிட்ட தான் போட்டிருக்காங்க. நம்ம ஏரியா கிட்ட தான், நம்ம ஏரியாக்குள்ளேயே வச்சுருக்காங்க. இது ரெண்டையும் முடித்தாலே நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 7 ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே கைஸ், நான் டெலிவரி ரெண்டுத்தையும் டெலிவரி பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். 6th ஆர்டர் டெலிவரி பண்ணுற லொக்கேஷனுக்கு வந்தோம். கஸ்டமர் ஃபோன் எடுக்கல கைஸ். 15 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ தான் கால் பண்ணுறாங்களே. அப்புறம் நான் லொக்கேஷனில் வந்தேன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ரோட்டுக்கு வந்துடுங்க அப்படின்றாங்க, மெயின் ரோட்டுக்கு. இந்த ரோடு வர பாருங்க கைஸ், அப்படியே பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க. ரோடு சுத்தமாக சரியில்லை. நிற்கிறாங்க பாருங்க கைஸ். கொசு கட்டிக்குது கைஸ் அங்கே. நீங்களா ப்ரோ? நேம் ப்ரோ, நேம் ஏன்னா அது உள்ளே தான் அவங்க பின் பண்ணி வச்சுருக்காங்க லொக்கேஷனு. சரி ஓகே கைஸ். 7th ஆர்டர் நம்ம டெலிவரி பண்ணிட்டோம். பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு 8th ஆர்டர் போகிறாங்களா. இடம் கொஞ்சம் ரிஸ்க்கான இடம் மாதிரி இருக்கும் கைஸ். இங்கே தரமணி கிட்டத்தட்ட அந்த கோட்ரஸ் கிட்டே, இது IIT கோட்ரஸ் கிட்ட பயமாக இருக்கும். பில்டிங் மாதிரி இருக்கும் கைஸ். இங்கே பில்டிங் தான் உங்களுக்கு தெரிதான் தெரில, அப்படியே பாலஞ்சு போன மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரிஸ்க்கு தான் இங்கே வர்றது நைட்டில். என்ன பண்ணுறது நம்மளுக்கு, எப்படி யாரும் ரூட் வர தெரியாதா? இப்படி தான் இதுக்குள்ளே போனீங்கன்னா அவ்வளோதான். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இருட்டாக இருக்குது கைஸிங்க. எவனா அந்த வழி மறைச்சி நம்மகிட்ட அந்த ஃபோனை கூட பிடுங்குவானுங்க. அந்த மாதிரி ஏரியா தான் இது. நம்ம வேலையை கொண்டு பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் நைட்டு ஓட்டுறது எனக்கு தெரிஞ்சு சேஃப் இல்லை. நம்ம பார்க்குற சப்ஸ்கிரைபர் கூட கேட்டார், ப்ரோ எந்த டைமில் ப்ரோ கரெக்டாக இருக்கும் ஓட்டுறதுக்கு அப்படின்னு. ப்ரோ நைட் வண்டி ஓட்டாதீங்க ப்ரோ, நைட்டு சேஃபே இல்லை ப்ரோ. நீ கேட்கலாம், அப்போ நீ ஏன்டா ஓட்டுற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பகலில் ஓட்டுவேன். பகலில் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் இருக்கும். ஆனால் இப்போ இதுக்கப்புறம் நானே மாறிடுவேன் நான், அவ்வளோதான். நானே நைட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணலான்னு இருக்கேன். இதுவும் ஒரு புது பிரிட்ஜு தான் கைஸ். இதுவும் நல்லா தான் இருக்குது வரல கைஸ். இந்த பிரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா 60 கோடி கைஸ் கட்டுறதுக்கு. நியூஸில் பார்த்தேன் 60 கோடி வாங்கிட்டாங்களாம் கட்டுறதுக்கு. அங்கே ஒரு ரீசெண்டாக போட்டிருப்போம் வீடியோ. வாவ், அந்த பிரிட்ஜு கட்டுறது வந்து 60 கோடியாக கைஸாங்க. அந்த மத்திய கைலாஷ் பிரிட்ஜு நியூஸில் இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தேன். ஷாக் ஆகிட்டேன் 60 கோடி சொன்ன உடனே. ஏன்னா ஒன்றுமே இல்லை கைஸாங்க அந்த பிரிட்ஜில். 60 கோடிக்கெலாம் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு தெரில. அதுவும் பயங்கரமான யூட்டன். அது கொஞ்சம் ஸ்பீடாக வந்தாலே நம்ம இடிச்சிருவோம். அது ரோட்டில் இடிச்சுக்கல ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிற நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த பிரிட்ஜில். ஆனால் 60 கோடி நியூஸில் பார்த்தோன்னா கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு. இது பாருங்க சூப்பராக இருக்குது. வா
அதான் கைஸ், நானே அதுக்கப்புறம் ரேப்பிடோலாம் ஓட்டி போடணும். ஏன்னா நம்மளுக்கே கொஞ்சம் வெறுப்பாக இருக்குது. நின்று கொசு கட்டியில் நின்றுக்கினு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு கஸ்டமர் எடுக்காமல் நம்மளுக்கு ரொம்ப கொஞ்சம் ப்ரெஷராக தான் ஆகுது. நம்மளுக்கு இருக்கிற கமிட்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணி தான் போய் ஆகணும். அதனால தான் நம்ம இருக்கோம். இருந்தாலும் அதான் பார்க்குறேன், வேறு ஆப் எதனா ட்ரை பண்ணணும். வா ரோடு பாருங்க கைஸ், எவ்வளோ காலியாக இருக்குது, சூப்பராக இருக்குது கைஸ். தாஜ் ஹோட்டல் கைஸ், அதான் சூப்பராக இருக்கும் கைஸ். அதில் நான் டெலிவரி பண்ணியிருக்கேன் ஒரு நாள், செம்மையாக இருக்கும் கைஸ் அந்த ஹோட்டலு தாஜ். எல்லாம் நிறைய ஷூட்லாம் எடுப்பாங்க இந்த ஃப்ளைஓவரில், பார்த்துருப்பீங்க நிறைய சீரியல் ஆக்டர்லாம். ஸோ நல்லா தான் இருக்குது இடம். சரி கைஸ், நான் 8th ஆர்டர் போட்டேன் திருவான்மூரில் பாருங்க கைஸ். இந்த டைமுக்கு மணி கிட்டத்தட்ட 2:30 கிட்ட ஆகுது. 2:30 மணிக்கு பாருங்க கைஸ் டிராஃபிக்கு. இவங்களாம் தூங்கவே மாட்டாங்களான்னு தெரில, இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது பாருங்க. 2:30 மணி ஆகுது, இன்னமும் சுற்றினே இருக்கான். கொஞ்சம் ரிஸ்க்கு தான் கைஸ். ஹிந்திக்காரங்க வர வேலை செய்கிறாங்க மெட்ரோ ஒர்க்கு, சூப்பராக உழைக்கிறாங்க கைஸ். அவங்க உழைப்பாளி கைஸ் அவங்களாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆள் பாருங்களேன், எவ்வளோ கடலாம் பாருங்கள் ஓப்பனில் இருக்குது. செல்லாம் வந்து பாருங்களேன், ஆளுங்களாம் அப்படியே கேஷுவலாக நிற்கிறாங்க கைஸ். நைட்டு மாதிரியே தெரில. எவ்வளோ கடை மோர்லாம் கடை போட்டு கேஷுவலாக இருந்தால் வேறு லெவல் கைஸ். சரி கைஸ், 8th ஆர்டர் ஒன்றும் போடவே இல்லை, நம்மளும் போடவான்னு பார்க்குறோம். நம்ம ஈசிஆர்கிட்ட போகலாம். ஈசிஆர்கிட்ட போனால் எதனா போடுறாங்களான்னு பார்க்கலாம். ஈசிஆர் ரோட்டில் போனால், பாலாக்கிட்ட போனால், ஏன்னா அங்கே நிறைய KFC, மெக்டோனல்ட்ஸு, டாமினோஸு, நிறைய சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது, அங்கே போட வாய்ப்பு இருக்குது. கைஸ் 8th ஆர்டர் போட்டால் நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். 8th ஆர்டர் பிக்கப் லொக்கேஷனுக்கு வந்துவிட்டோம். பிக்கப் பண்ணிட்டோம் கைஸ். இப்போயும் ஒரு பேட்ச் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஒரு ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டோம். இன்னொரு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் மெக்டோனல்ட்ஸில். பரவாயில்ல கைஸ், இதை முடித்தாலே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 9 ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிடும். சூப்பர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஈசிஆர் கொட்டிவாக்கம். ஓகே கைஸ், கொட்டிவாக்கம் கிட்ட தான் போகிறோம். ஈசிஆர் 9, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 ஆர்டர் தான். இதை முடிச்சுட்டு ஒரு 3 ஆர்டரு பார்த்துட்டுனா நம்மளோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறோம். பரவாயில்ல, பேட்ச் ஆர்டர் போட்டு விட்றான், நல்ல வேலை. கொஞ்சம் நல்லா தான் போச்சு. ஓகே கைஸ், நான் இந்த ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு டெலிவரி பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இந்த 2 ஆர்டரையும் முடிச்சுட்டு கைஸ், நான் இப்போ சொன்னல பேட்ச் ஆர்டர் போட்டிருக்காங்க. 8th ஆர்டர் 9th ஆர்டர் பிக்கப் பண்ண போகிறேன்னு சொன்னால கைஸ். அதுக்குள்ளே போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டானே கைஸ். ஸோ ஓகே, பரவாயில்ல விடுங்க, நல்லது தான். இப்போ கைஸ், பாலவாக்கத்து போகிற ரோடு, நம்ம எஸ்டேட் ஏரியாவில் ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க, ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும், கல்லும் மண்ணமாக இருக்கும் அப்படின்னு. இப்போ ரோடு போட்டுருக்காங்க கைஸ், தார் ரோடு வேறு லெவலு. அதுவும் பாதி தான் போட்டிருக்கானுங்க பார்த்தீங்களா. அதான் கொஞ்சம் புகழ்னேன், அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பாதியிலே நிறுத்திட்டுக்கிறானுங்க. ஏன்னா இங்கே ரொம்ப கல் மேடமாக இருக்கும். பாதி ரோட்டில் வந்து தார் ரோடு போட்டிருக்காங்க. சரில கணக்கு காட்டுறதுக்கா என்னன்னு தெரில. ஓகே கைஸ், இதோட 8th ஆர்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னும் ஒரு 4 ஆர்டர் போட்டு முடியணும் கைஸ். எனக்கு தெரிஞ்சு 4 மணி வரையும் ஓட்டுவோன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் அந்த இன்சென்டிவ் அன்லாக் பண்ணிட்டு தான் கைஸ் இன்றைக்கி போய் ஆகணும். ஓகே கைஸ், நான் 8th ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டு 9th ஆர்டரில் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். 8th ஆர்டர் டெலிவரி பண்ணுற லொக்கேஷனுக்கு வந்துவிட்டோம். கஸ்டமர் வெளியே வெயிட் பண்ணுறாரு. என்ன ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ரெடி பண்ணிட்டேன் கைஸ். 9th ஆர்டர் போடணும். இன்னும் 4 ஆர்டர் பட்டு பார்க்கணும். எல்லாம் இன்றைக்கி இன்சென்டிவ் அன்லாக் பண்ணணும். 9th ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்க்கலாம். 8th ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 9th ஆர்டர் போகிறாங்களான்னு பார்க்கலாம். சைடு வர ரூட் வர தெரில, மறுபடியும் அந்த வந்த வழியே போகும். ஸோ ஓகே கைஸ், 9th ஆர்டர் டெலிவரி மனசில் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். 9th ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டோம் ரெஸ்டாரண்ட்லேருந்து. இது கொஞ்சம் பெரிய ஆர்டர் கைஸ், பனையூர்கிட்ட போட்டுக்கிறாங்க.
ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணிட்டோம். ப்ரோ வரேன் ப்ரோ, வரேன் பார்க்கலாம். ஓகே ப்ரோ, பிக்கப் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் லாங் தான் கைஸ். பனையூர்னால் கொஞ்சம் லாங்கு. பார்க்கலாம், இது முடிச்சுட்டு இன்னும் 3 ஆர்டர் முடிப்போமான்னு தெரில. ஏன்னா இங்கேருந்து போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடும். சரி, நம்ம ஒரே நிமிஷம் கைஸ் வெயிட் தூரக்கில் மேலே இதை அமக்கினா ஆன் ஆகிடும், முன்னாடி அமக்கினா ஆஃப் ஆகிடும். அவ்வளோதான், ஈஸி தான். வாங்க சொல்ல மெசேஜ் பண்ணுங்க, சொல்லித்தரேன் கைஸ். அவரும் யூடியூப் ஆரம்பிக்கணுமா பேசியிருந்தார், அதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்படி பண்ணுங்க ப்ரோ, ஈஸி தான் ப்ரோ எல்லாமே அப்படின்னு. என்ன சொன்னீங்க, எல்லாமே கற்றுக்கலாம், எல்லாராலையும் முடியும். நான் இதை சொல்கிறேன், பனையூர்கிட்ட போட்டாலே வெறுப்பு. ஆர்டர் ரிட்டன் வந்து நம்மளுக்கு ஆர்டரே போட மாட்டாங்க கைஸ். பனையூர் இன்னும் கொஞ்சம் லாங்கு தான், 14 நிமிஷம் காட்டுது கைஸ். இப்போ ஒரு பனையூர்கிட்ட நம்ம ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ண வந்திருக்கோம். இங்கே பாருங்க கைஸ், ரெசார்ட்டு உள்ளே ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக இருக்குது. அங்கங்கே தள்ளி ஒரு வீடு இருக்குது. இங்கே பாருங்க, ஃபுல் இருட்டாக இருக்குது, ஒன்றுமே தெரில. அங்கே வந்து வச்சுருக்காங்க. அதுலேயும் ஒரு பொண்ணு தான் ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணாங்க. இப்போ அது எவ்வளோ நேரம், 10 நிமிஷம் நிற்கிறேன், வரவே இல்லை. ஏரியாவே எப்படி இருக்குது பாருங்க கைஸ். எதனா ஒன்றுனா கூட எதுவுமே பண்ண முடியாது, ஃபுல் இருட்டாக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப டேஞ்சரான ஏரியா இது. ஆனால் ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா ரெசார்ட் இருக்குது. ஃபுல்லாக ரெசார்ட்னா அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டி வச்சுக்கிறாங்க ரெண்ட்டுக்கு. ரொம்ப டேஞ்சரான ஏரியா கைஸ். இது போல் கேஷ் தரேன்னு சொன்னாங்க, 50 rupees கிட்டே கேஷ் தரேன்னு சொன்னாங்க. சரி எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்க. இல்லை தேவையில்லை எனக்கு, நான் இதே வந்து பார்த்திங்கன்னா 101 ரூபா தான் நம்மளுக்கு கிடச்சிது. 101 ரூபா ஆர்டர் இதுவே. அடுத்த ஆர்டர் போட்டாங்க கைஸ். ஆனால் இந்த ஏரியாவுக்குலாம் வந்தால் கொஞ்சம் கஷ்டம் தான் கைஸ். அப்போ ரொம்ப டேஞ்சராக இருக்குது கைஸ். 300 ரூபா கிட்டே வந்தது கைஸ் இந்த ஆர்டரு. இருங்க, 300 ரூபானா 3 கிலோமீட்டர் பிக்கப், 3 நிமிஷம் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த ஆர்டரை பார்க்கலாம். சரி, பிக்கப் பண்ண கண்டினியூ பண்ணுங்க கைஸ். 10th ஆர்டர் பிக்கப் பண்ண வந்திருக்கோம். பில்லாலில் சரியான கூட்டம். நம்ம பைக்கு கொஞ்சம் லாங்காக நிறுத்திட்டோம், அதனால் பைக் எடுத்துகிட்டு போய்ட்டு பிக்கப் பண்ணிக்கலாம். எடுத்தாச்சு ஆர்டரானா 2 ஆர்டர் பேட்ச் ஆர்டரு. செம கூட்டம் கைஸ். பாருங்கள் எப்படி ஓட்டிட்டு வரானுங்க. ஃபஸ்ட்டு நான் பண்ணது கைஸ். இங்கே தான் ஆர்டர் பிக்கப் பண்ணி வச்சுருக்கோம். ஆர்டர் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். பையா ஆர்டர் கொடு பையா, பாய் கொடு ஆர்டரு. டோர் ஆர்டர், தேங்க்ஸ் பாய். இந்த ஆர்டரு சோழிங்கநல்லூர் தான். பார்க்கலாம் கைஸ். இதை 2 டெலீட் பண்ணுறேன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 11 கிட்ட வந்துடும் கைஸ். இன்னையோட ப்ராப்ளம் பாருங்க கைஸ், மிரர் ஃபுல்லாக லூஸ் ஆகிடுச்சு கைஸ். அந்த ஆளுக்கிட்ட நான் அப்பயே சொன்னேன், கொஞ்சம் ஒழுங்காக டைட்டாக போட்டு கொடுங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக லூஸ் ஆகிடுச்சு, அப்படியே போகுது சைடில். நம்மளுக்குனே வந்து மாட்டுறானுங்க கைஸ். எனக்கு சத்தியமாக டென்ஷனாக ஆகுது. எனக்கு 30 ரூபா வாங்கினானுங்க கைஸ் மாட்டுறதுக்கு. நான் லட்சத்தில் மாற்றிக்கிறானுங்க பாரு. நாளைக்கு போய் கேட்கணும், இவருங்க ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு. இன்னும் 2 ஆர்டர் பார்க்கணும். ஆல்ரெடி 2 ஆர்டர் எடுத்துகிட்டு போயிருக்கோம். அது இல்லாமல் இன்னும் ஒரு ஆர்டர் பார்க்கணும். 3 ஆர்டர் இப்போ கழட்டி வச்சுட்டு தான் ஒத்த கையில் தான் வச்சு ஓட்டணும். டென்ஷனாகுது கைஸ். ஓகே கைஸ், நான் 2 ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இங்கே பாருங்க கைஸ், சரியான பெரிய வீடு கைஸ். மாளிகை போல் இருக்குது. இங்கே தான் டெலிவரி பண்ண வந்திருக்கோம். சரியான பெரிய வீடு. கால் பண்ணலாம் கஸ்டமருக்கு. செம்மையாக இருக்குது. நான் கேட்டு திறக்குது கைஸ் ஆட்டோமேட்டிக்காக. சுவிட்சை கண்ட்ரோல் போல். வாவ், வேறு லெவலில் இருக்கு கைஸ். ஃப்யூச்சரில் இதுமாதிரி தான் ஒரு வீடு கட்டணும் ட்ரீம் இருக்குது. நடக்குமான்னு தெரில, ட்ரை பண்ணுவோம். நான் ஆர்டர்ண்ணா
கைஸ் இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணல. அங்கே பாருங்க கைஸ் வந்தாங்க. அங்கே ஒரு லேடி ஒருத்தாங்க பிஸ்கெட்டும் வாட்டர் பாட்டிலும் கொடுத்தாங்க கைஸ். பரவாயில்ல, சூப்பரு, நல்ல இது தான். இந்த மாதிரி கழட்டி வச்சுருவோம். நம்ம கழட்டி வச்சுட்டு அதை ஓட்டுவோம். நெக்ஸ்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கைஸ் அந்த பேட்ச் ஆர்டர் ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டோம். 11th ஆர்டர் டெலிவரி பண்ணுறது தான் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ½ hour காட்டுது கைஸ். கிட்டத்தட்ட மேடோக்கா கிட்ட காட்டுது. ஆனால் இந்த ஆர்டருக்கு நம்மளுக்கு 300 கிட்ட எவ்வளோ கடை வந்தது. இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணால் தான் தெரியும் எவ்வளோ இந்த ஆர்டருக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட். ஏன்னா நான் ஆனால் எனக்கு வந்து அதில் வந்து காட்டுச்சு வந்து 300 கிட்ட காட்டுச்சு கைஸ். இந்த 2 ஆர்டர் டெலிவரி பண்ணால் நம்மளுக்கு 300 ப்ராஃபிட் மாதிரி தெரியல. அது போடுவானுங்களா இல்லையான்னு தெரில. ஆனால் கிட்டத்தட்ட ½ hour கைஸ் ட்ராவலு. சோழிங்கலேருந்து மடிப்பாக்கம் உள்ளே போயின்னு இருக்கேன். பார்க்கலாம் கைஸ். இங்கே பாருங்க கைஸ், ஃபாரஸ்ட் டூரில் எத்தனை வந்துட்டாங்க கைஸ். ஆள் நடமாட்டமே இல்லை. இங்கே பாருங்களேன், பொன்மாறு இது. எவனா வந்து அச்சு ஃபோனை பிடின்னு போனால் கூட ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். இங்கே ஒரு ஆள் கூட இல்லை பாருங்கள். ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தான், ஃபுல்லாக பனி. என்ன பண்ணதுன்னு தெரில எனக்கு சத்தியமாக. இங்கேருந்து இன்னும் 15 நிமிஷம் கிட்ட காட்டுது கைஸ். ரொம்ப தூரம். எவனா ஒருத்தன் நம்மளை பிளாக் பண்ணால் கூட ஒன்றுமே பண்ண முடியாது. பாருங்களேன் எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்களேன் இடமே. சார் தெரியாமல் எடுத்துட்டேன், என்ன பண்ணுறதுனே தெரில. இங்கே பாருங்கள், ஒரு ஆள் நடமாட்டம் கூட இல்லை. நம்ம வண்டி இங்கே நின்றுச்சுன்னா கூட எதுவுமே பண்ண முடியாது போல் கைஸ். பாருங்களேன், லைட்டு கூட அந்த இது ரொம்ப டேஞ்சரான ஏரியா கைஸ். இது வழிப்பறி கூட அசல்ட்டாக பண்ணுவானுங்க. என்னை பொறுத்தவரைக்கும் இங்கே வழிப்பறிலாம் பயங்கரமாக நடக்கும். பாருங்கள் பின்னாடி நான் எவ்வளோ தூரம் தாண்டி வந்திருக்கேன். இன்னும் கூட ரோடு வந்து வரல. 2 சைடும் ஃபாரஸ்ட் ஏரியா. நான் பண்ணதுனே தெரில கைஸ். ஐயோ எனக்கு வேறு ஒரு விருப்பாகவே இருக்குது. என்னடா இது இப்போ ஒத்த கையில் தான் ஓட்டின்னுக்கிறேன். டப்புன்னு எவனா வந்து நம்மளை பிளாக் பண்ணால் கூட ஒன்றுமே பண்ண முடியாது. ஹார்னை போட்டுன்னு வரானுங்க. பிரேக் கூட அடிக்க மாட்டேது. கரெக்டுது வண்டி. ரொம்ப டேஞ்சரான ஏரியா போல் கைஸ். இது ஒத்த கையிலே ஓட்டி ஒத்த கையிலே எல்லாமே பண்ணுறதுக்கு ரொம்ப விருப்பம் தான் இருக்குது. இங்கேயே 13 நிமிஷம் கிட்ட காட்டுது கைஸ். இங்கேருந்து இன்னும் உள்ளே எங்கேயோ போகுதுன்னு நினைக்கிறேன். விருப்பமாகுது சத்தியமாக. அடா இது லைஃபு. ஓகே கைஸ், நான் டெலிவரி பண்ணிட்டு கண்டினியூ பண்ணேன் கைஸ். அந்த ஆர்டர் ஒன்றும் கொடுக்கல கைஸ். அதை கொடுக்குதான் கைஸ் போயின்னு இருக்கேன். அப்புறம் கைஸ் ரூட் எப்படி இருக்குது கன்ஃபார்மாக நம்ம எவனாவத்தை நம்ம அச்சு ஃபோனை தான் பிடுங்க போகிறான்னு நினைக்கிறேன் கைஸ். பயமாக இருக்குது நம்மளுக்கு. நிறைய பயமாக இருக்குது. ஏரியாவே ஒரு மாதிரி இருக்குது கைஸ். ஏன்னா இன்னும் ஒரு ஆடு வண்டி பார்க்குற மாதிரி இல்லைனா ஏன்னா ஒரு கடையான அப்படியே உக்காண்ட்டு விடிஞ்சோன்னா போயிடலாம் வீட்டுக்கு. பாருங்கள் நைட்லாம் சேஃபே கிடையாது. பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. நைட்லாம் ஓட்டாதீங்க. இங்கே பாருங்கள் ரோடு எப்படி இருக்குது பாருங்கள். டப்புனு சைட்லேருந்து எவனோ ஒருத்தன் ஓடி வந்து நின்று பிளாக் பண்ணான்னா எதுவுமே பண்ண முடியாது கைஸ். ஏரியாவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ இதை போட்டிருக்கிறது யாருன்னு தெரில. எனக்கு ஸ்கேமாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பசங்க என்ன போட்டு சத்தியமாக என்ன பண்ணதுனே தெரில கைஸ். இங்கேருந்து இன்னும் 7 நிமிஷம் கைஸ். ரோடே எப்படி இருக்க போகிறேன் கைஸ். இன்னும் குளியமாகுது கைஸ். லைஃப்பில் என்ன ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு தெரில. நீங்கள் யாரும் முகத்தில் முடிச்சேன்னு தெரில. சோழிங்கநல்லூர்லேருந்து வரேன் கைஸ். இங்கே மாம்பாக்கம் இப்போ கிட்ட மாம்பாக்கத்தில் இருக்கேன் கரெக்டாக. நான் பாருங்களேன், ஒரு ஆள் நடமாட்டம் கூட இல்லை கைஸ். இங்கே அதெல்லாம் ஃபுல்லாக காடாகுது. அந்த சைடு தான் கைஸ் போகுது. ஐயோ என்ன நடக்க போகுதுன்னே தெரில லைஃப்பில். பாருங்களேன் ஃபுல்லாக காடு தான் கைஸ். எங்கேயும் ஆர்டர் போட்டான்னு தெரியலையே. ஆனால் அச்சு நம்ம ஃபோனை என்ன பிடுங்க போகிறான்னு தான் நினைக்கிறேன். கடல் மேலே பாரத்தை போட்டு போக வேண்டியதான். ஏன்னா எங்கள் வீடுன்றதே காணும் கைஸுங்க. வீடே காணும் கைஸுங்க. பாருங்க கைஸ். ஐயோ இங்கே பாருங்களேன் வழியை பாருங்க கைஸ். சத்தியமாக எனக்கு சத்தியமாக பயமாக இருக்குது கைஸ். ரொம்ப காடு காடாகுது. ஒரு ஆள் கூட போகிற மாதிரி தெரில. ஐயோ ரொம்ப டேஞ்சரான ஏரியா போல கைஸ். இது உடம்புலாம் வர புல்லரிக்குது கைஸ். ஐயோ எவ்வளோங்களா போகலாம் செடி உள்ளலாம். ஸோ சின்னதாக இருந்தால் கூட கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். எடுத்துக்கிட்டேன் நானே பே பண்ணிட்டு. பெரிய ஆர்டர் இங்கே போகிறாங்களா. ஐயோண்ணா ரொம்ப டேஞ்சரான ஏரியா போல் கைஸ். இது பயமாக தான் இருக்குது லைட்டாக. பார்த்துக்கலாம் கூட கைஸ். டெலிவரி பண்ணிட்டு கண்டினியூ பண்ண கைஸ். இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டேன் கைஸ். 300 கிடச்சிருக்கு இந்த ஆர்டருக்கு. ஆனால் இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கே கிட்டத்தட்ட 32 நிமிஷம் கிட்ட ஆகிடும் போல் கைஸ். மேப் போட்டு தான் போகிறேன். இதில் முடிச்சனே தெரில கைஸ்.
ஏன்னா அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 5 மணி ஆகிடும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆர்டர் போடுவாங்களாலும் தெரியாது. ரொம்ப ரிஸ்க்காக வந்து மாட்டிக்கினேன் ஏரியா. இப்போ மறுபடியும் அந்த ஃபாரஸ்ட் உள்ள தான் போகணும். எனக்கு தெரிஞ்சு அது போகிறத வீடியோ போட முடியாதுன்னு நினைக்கிறேன். டியூரேஷன் அதிகமாகிடும். வர சொல்ல வீடியோ போட்டிருப்பேன். அதை வண்டி பாருங்கள் எப்படி இருக்குது அந்த ஏரியா. என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டம். பார்க்குறவங்க நீங்கள் நைட் வண்டி ஓட்டாதீங்க, இதை தான் நான் சொல்லுவேன். நைட்டு நம்ம ஓட்ட தேவையில்லை, ஏன்னா நைட்டு ரொம்ப ரிஸ்க்கு. நான் இன்னிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நானே இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு நைட்டு ஓட்டுறதை ஸ்டாப் பண்ணோம். பாருங்கள் எங்கேருந்து எங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க பாருங்க. கிட்டத்தட்ட இப்போ நான் எங்கே இருக்கேன்னா கரெக்டாக கேளாம்பக்கத்தில் இருக்கேன் கைஸ். இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு ரொம்ப எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா? 1/2 hour கிட்ட ஆகும். சரி ஓகே கைஸ், நான் போகிறேன். ஆர்டர் எதனா போடுறாங்களான்னு பார்க்குறேன். போட்டால் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அந்த ஆர்டர் நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் போட்டாங்க கைஸ், சென்னை ஒன்றுக்கிட்ட வர சொல்ல 12th ஆர்டர் ஒன்று போட்டாங்க. 110 ரூபா இது ஆர்டரு கைஸ். நம்ம அந்த ஆர்டர் 11th ஆர்டர் முடிச்சுட்டு வந்துன்னு இருந்தோம். பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு ஆர்டர் போட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதுவே வந்து பார்த்திங்கன்னா 110 ரூபா ஆர்டரு. அக்செப்ட் பண்ணிட்டோம். அதுதான் நம்ம இப்போ எடுத்துகிட்டு போகிறோம். இன்றைக்கி நாள் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது கைஸ். என்ன பண்ணதுனே தெரில. இன்றைக்கி லாஸ்ட் ஆர்டர் முடிச்சுட்டு எவ்வளோ ஏர்னிங்ஸ்ன்னு பார்க்கணும். கைஸ் இன்றைக்கி வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 5 hour நம்ம ஓட்டியிருக்கோம். 5 hourக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 926 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இன்சல் டே வந்து 289 ரூபா. அது ரெண்டுத்தையும் நான் ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து 1215 ரூபா வருது. இதில் மைனஸ் ஒரு 200 பண்ணிக்கலாம் பெட்ரோலுக்கு. என்னோடய ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 1015 ரூபா கைஸ், என்னோடய ப்ராஃபிட். ஓகே கைஸ், இன்னையோட இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன். இன்னொரு புது வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.